ஹாய் பிரின்ஸ். நம்ம பூமியில எத்தனை விதமான உயிரினங்கள் இருக்கு தெரியுமா? அதுல சில உயிரினங்கள் ரொம்ப ஆபத்தானவை. ஒரு தொடுதல் சூட நம்ம உயிருக்கே ஆபத்துனா பாருங்க. உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான 10 உயிரினங்கள் பத்தி பார்க்கலாம். அவங்களோட விஷத்தோட வீரியம், வாழ்ற இடம் எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல கடலுக்குள்ள போய் பார்க்கலாம். அங்க பெட்டி ஜெல்லி மீன் இருக்கு. இந்த ஜெல்லி மீன் கண்ணாடி மாதிரி இருக்கும். அதனால கடல்ல இதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா ரொம்ப ஆபத்தானது. ஒரு தடவை கொத்தினா நரம்பு மண்டலத்தையே தாக்கிடும். உடனே இதயம் நிப்பாட்டிடும். சில சமயம் கொத்தி மரணம் சம்பவிக்க வாய்ப்பிருக்கு. அதனால கடல் குளிக்க போ ஜாக்கிரதையா இருங்க. அடுத்தது சும்பு நத்தை பத்தி பார்க்கலாம். இது சின்ன நத்தை தான், ஆனா ரொம்ப ஆபத்தானது. இந்த நத்தையோட விஷம் மனுஷனையே கொல்லும். நத்தை கொத்தினா நரம்பு மண்டலத்தை தாக்கி தசைகள் வேலை செய்யாது. மூச்சு விட முடியாம போயிடும். வெப்பமான கடல பகுதிகளில் இருக்கும். அந்த பக்கம் போறப்போ கவனமா இருங்க. இப்போ கடல் தரையில ஒளிஞ்சிருக்கிற ஆபத்தை பத்தி பார்க்கலாம். அதுக்கு பேரு கல் மீன். இந்த மீன் கல் மாதிரியே இருக்கும். இதை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா இந்த மீன் முதுகுல முள் ரொம்ப ஆபத்தானது. முள்ளு காலுல குத்திடுச்சுன்னா கடுமையான வலி, கால் வீங்கிடும். சரியான சிகிச்சை எடுக்கலன்னா உயிருக்கே ஆபத்து. அடுத்தது நீல வளையம் கொண்ட ஆக்டோபஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஆக்டோபஸ் அழகா இருந்தாலும் ரொம்ப ஆபத்தானது. இது கொத்தினா நரம்பு மண்டலத்தை தாக்கி தசைகள் வேலை செய்யாம நிப்பாட்டிடும். அப்புறம் மூச்சு விட முடியாம போயிடும். இந்த ஆக்டோபஸ் அதிகமா பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல இருக்கும். நம்மள ஏதாவது செய்ய வரும்போது மட்டும் தான் தாக்கும். அதனால இந்த ஆக்டோபஸ் பார்த்தா தொந்தரவு செய்யாம விட்டுடுங்க. இப்போ நிலத்துல இருக்கிற ஆபத்தான உயிரினங்களை பத்தி பார்க்கலாம். முதல்ல உலகத்திலேயே ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த பாம்பான உள்நாட்டு தைப்பன் பத்தி பார்க்கலாம். இந்த பாம்பு ஆஸ்திரேலியால தான் அதிகமா இருக்கு. இந்த பாம்போட விஷம் ரத்தத்தை உறைய வச்சிடும். ஒருவேளை இந்த பாம்பு கடிச்சிடுச்சுன்னா சில மணி நேரத்திலேயே ஒரு மனுஷனை சாக வைக்கிற அளவுக்கு விஷம் இருக்கு. இந்த பாம்பு அதிகமா வறட்ட பகுதிகளில் தான் இருக்கும். இந்த பாம்பு நம்ம ஏதாவது செய்ய வரும்போது மட்டும் தான் தாக்கும். இந்த பாம்பு ரொம்ப ஆபத்தானதுனாலும் மனுஷங்க தேடி போய் கடிக்காது. அடுத்து பிரேசிலியன் அலைந்து திரியும் சிலந்தி பத்தி பார்க்கலாம். தென் அமெரிக்கால அதிகமா இருக்கு. விஷம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. கடிச்சா உடம்புல கடுமையான வலி, வீக்கம், மயக்கம் வரும். சரியான சிகிச்சை எடுக்கலைன்னா உயிருக்கே ஆபத்து. இப்போ பசிபிக் பெருங்கடல் காணப்படுற பப்பர் மீன் பத்தி பார்க்கலாம். இந்த மீன் சாதாரணமா இருந்தாலும் ரொம்ப ஆபத்தானது. இந்த மீன் தன்னையே ஊதிக்கிட்டு பயமுறுத்தும். தோல், கல்லீரல் மற்றும் இதர உறுப்புகள டெட்ரோடோட ஆச்சிங் இருக்கு. சயனைடை விட 1000 மடங்கு அதிக விஷம். இதை சாப்பிட்டா தசைகள் வேலை செய்யாம நிப்பாட்டிடும். மூச்சு விட கூட முடியாம போயிடும். சரியான சிகிச்சை எடுக்கலைன்னா உயிருக்கே ஆபத்து. அடுத்து வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் காணப்படுற டெட்ஸ்டாக்கர் தேல் பத்தி பார்க்கலாம். இந்த தேல் ரொம்ப ஆபத்தானது. இந்த தேல் கொத்தினா உடம்புல கடுமையான வலி, வீக்கம், மயக்கம் வரும். சரியான சிகிச்சை எடுக்கலைன்னா உயிருக்கே ஆபத்து. குறிப்பா சின்ன குழந்தைங்க மற்றும் வயசானவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆப்பிரிக்க மயமாக்கட்ட தேனீங்க ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும். இவங்க சூட்டமா சேர்ந்து தாக்குவாங்க. கொத்தினா கடுமையான வலி, வீக்கம் வரும். சில பேருக்கு அலர்ஜி சூட வரும். ரொம்ப ஆபத்தானது. கடைசியா மத்திய மற்றும் தென் அமெரிக்கா காடுகளை காணப்பட விஷ்-டார் தவளை பத்தி பார்க்கலாம். இந்த தவளை அழகா இருந்தாலும் ரொம்ப ஆபத்தானது. இந்த தவளையோட தோல் விஷம் சுரக்கும். இந்த விஷம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த தவளையை தொட்டா உடம்புல தசைகள் வேலை செய்யாம நிப்பாட்டிடும். மூச்சு விட முடியாம போயிடும். சரியான சிகிச்சை எடுக்கலைன்னா உயிருக்கே ஆபத்து. சரி பிரின்டஸ், நம்ம பூமியில இருக்கிற ஆபத்தான உயிரினங்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த உயிரினங்க நமக்கு ஆபத்தானவங்க தான். ஆனா இவங்க நாம பாதுகாக்கும். இவங்க இல்லைன்னா சுற்றுச்சூழல் சமநிலை பாதிக்கப்படும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் விரைவில் வரும். நன்றி, வணக்கம்.